Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து மேங்கோ ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய மாம்பழத்தை வந்து நான் தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். மாம்பழம் வந்து நல்லா இனிப்பா இருக்கு. அதனால நான் 1/2 கப் சுகர் மட்டும் போட்டுருக்கேன். சப்போஸ் உங்க மாம்பழம் வந்து கொஞ்சம் புளிக்கிற மாதிரியோ இல்ல இனிப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மேங்கோ ஜாம் செய்யறதுக்கு இந்த மாம்பழத்தை அரைச்சு நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மாம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ மாம்பழம் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஜாம் செஞ்சிடலாம். இப்போ இந்த ஜாம் செய்யறதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஹீட் ஆனதையும் நம்ம அரைச்சி வச்ச மாம்பழம் விழுது அதில் சேர்த்திக்கலாம். ஏன் வந்து நான் நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன்னா நீங்கள் சில்வர் தவா எடுத்தீங்கன்னா ரொம்ப இது எல்லாம் ஃபுல்லாக அப்படியே ஒட்டிக்கும், நமக்கு கிளற கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ மாம்பழம் இதை நம்ம சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. இதில் வந்து நான் சுகர் சேர்த்திக்கிறேன். இந்த சுகர் கொஞ்சம் கரைஞ்சதையும் நம்ம வந்து லெமன் ஜூஸை சேர்த்திடலாம். இது வந்து மீடியமாக வச்சது நீங்கள் செய்யணும். கிளறி விட நமக்கு ஜாம் பதம் அப்படியே வந்துடும். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் லெமன் சேர்த்திக்கிறேன். ஸோ லெமன் சேர்த்ததுனால லெமனோட வாசம்லாம் உங்களுக்கு எதுவும் வராது. ஏன்னா நமக்கு கொதிச்சு ஜாமாக சுருண்டு வர்றப்ப லெமன் வாசம் எதுவுமே நமக்கு வராது. மாம்பழத்தோட வாசம் மட்டும்தான் நமக்கு இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இதை செஞ்சு ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் கூட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம், ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணாமல். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பபிள் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இருந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். எவ்ரி 2 மினிட்ஸ் ஒன்ஸ் கிளறி விட்டுட்டுருங்க. இதில் 1-2 மாம்பழம் அரைக்காமல் கட்டியாக இருந்தால் கூட அது கடைசியில் வந்து ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஏன் இந்த ஜாமுக்கு வந்து லெமன் சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழத்தோட இனிப்பு ப்ளஸ் சுகர் கொஞ்சம் புளிப்பு சேர்ந்து நமக்கு அந்த ஜாம் டேஸ்ட் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து லெமன் சேர்த்துறோம். நம்ம கொஞ்சம் ஒரு 1 or 2 வீக்ஸும் வச்சுருக்க போகிறோம், ஸ்டோர் பண்ணவும் போகிறோம். அதனால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த லெமன் நம்ம சேர்த்துறோம். ஸோ இந்த மாதிரியே நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா நமக்கு கண்ணாடி பதத்தில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுதான் நமக்கு ஜாம்னுடைய பதம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக கொஞ்சம் கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்து இப்படியே கிளறிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஜாம் பதம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஜாம் ரெடி ஆயிரும். நீங்கள் இப்படி கரண்டியில் எடுத்து பார்த்தாலே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இந்த பதம் தான் வந்து ஜாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்கிறதுக்கு அர்த்தம். நீங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு கண்ணாடி பாட்டிலோ கண்ணாடி பவுல் ஏதாவது ஒன்றுக்கு மாற்றிடுங்க. ரொம்ப நேரம் இதிலே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும். மாற்றினதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நான் இதை ஒரு கண்ணாடி பவுலுக்கு மாற்றிடுறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த ஜாம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.